நமஸ்தே, ஹாய் ஆல். இப்போ நீங்கள் எங்களோட சேனலில் பார்க்கக்கூடியதான டிஷ் பாம்பே சட்னி இன் மைக்ரோவேவ் அவன். சம்டைம்ஸ் dishes we thought could never be made in the microwave oven can very easily be made in the microwave oven. Such is பாம்பே சட்னி. ரொம்ப ஈஸியாக நம்மளால் பாம்பே சட்னியை மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்க முடியும். ஆக்சுவலி இது பேர் தான் பாம்பே சட்னி. டிஸ்பைட் பீங் கால்ட் அ சட்னி, திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி அ சட்னி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மோர் ஆஃப் அ லைட் ஸ்பைஸ்டு கிரேவி அப்படின்னு சொல்லலாம். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேசன், அதாவது கடலை மாவு, ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, ஒரு டெம்பர்ட் ஸ்பைசஸோடு இருக்கும். இது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு எமர்ஜென்சி சைட் டிஷ்ஷு. ஏன்னா இது ஒரு குவிக் ஃபிக்ஸ் சட்னி. சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட ரெடியாக தேங்காய் துருவல் இல்லையா, இல்லை அதர் சட்னி இன்க்ரீடியன்ஸ் இல்லையா, இல்லை ஒரு வெஜிடபிள் சட்னியாக அரைக்கிறதுக்கு இல்லையா, நம்ம இது வெங்காயம் தக்காளி அப்படிங்கிறது ஜென்ரலாக வீட்டில் இருக்கும். அதை வச்சு இது ரொம்ப ரொம்ப குவிக்காக தயாரிச்சிடலாம். பாம்பே சட்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது பூரியோட, சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட எல்லாத்தோடையும் சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு இது எல்லாத்தோடையும் நல்ல சைட் டிஷ்ஷாக சரியாக போகும். இது இதோட பேஸ் பேசன் இல்லையா, ஸோ அதனால என்ன ஆகும், இந்த பேசன் பேஸ் எப்போவுமே இட் கண்டினியூஸ் டு திக்கன் ஆஃப்டர் கூலிங் இல்லையா. ஸோ அது குக் ஆகிட்டு கூலானோடனே நல்ல திக்காயிடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த டிஷ்க்கு சர்வ் பண்ண போகிறீங்களோ, சப்போஸ் இட்லி மேலே நீங்கள் ஊற்றணுன்னாக்கா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் வச்சு அந்த வார்ம் வாட்டரை இந்த சட்னிக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இட்லி மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா அதை கலந்து விட்டாச்சு. இப்போ இதை திருப்பியும் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோடில் ஒரு 5 minutes போல் வச்சு எடுக்கலாம்.